நாட்டையே அதிர வைத்த கரூர் நெரிசல் மரணம் நிகழ்ந்தது எப்படி? புதிய தலைமுறையின் கேமராக்கள் வெவ்வேறு கோணங்களில் பதிவு செய்த காட்சிகளின் வழியே அந்த கோர சம்பவத்தை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். கரூர் ஈரோடு நெடுஞ்சாலை எப்போதும் வாகனங்களினால் பரபரப்பாக காணக்கூடிய இந்த சாலையில ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தான் 40 பேரின் உயிரை காவு வாங்கியிருக்குது. செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயை கண்டுகளிப்பதற்காக கரூர் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களில் இருந்தும் வேலுச்சாமிபுரத்திற்கு வருகை தர்றாங்க. இந்த வேலுச்சாமிபுரம் பகுதி முழுவதுமேயே மனித தலைகளால நிரம்பி காணப்படுது. இந்த 60 அடி அகலம் கொண்ட இந்த சாலை 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஸ்ட்ரெச் இருக்குது. முழுவதுமாக 20,000த்திற்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் வராங்க. தந்தையினுடைய தோள்களில் சிறுவர்கள் குழந்தைகள் அதிக அளவிற்கு விஜயை பார்ப்பதற்காக குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதிக அளவில் பெண்களும் கூட்ட நெரிசல்ல விஜய் வருவதற்கு முன்பாகவே சிக்கி உள்ள இருக்கக்கூடியதையும் நம்மளால ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜயினுடைய வாகனத்திற்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக தொண்டர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி ஒதுங்கி செல்லும்படி சொல்றாங்க. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளருடைய வாகனமே இந்த பகுதியில் சிக்கி இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியும். தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஜெனரேட்டர் அறை இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு ஒரு மூல காரணமாக இந்த ஜெனரேட்டர் அறை தான் இருந்திருக்கு. ஏன்னா விஜயினுடைய வாகனம் நிற்கக்கூடிய பகுதி இதுதான் என்பதை உணர்ந்து கொண்ட அதிகப்படியான ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த பகுதியில் குவிறாங்க. ஒரு கம்பத்தை மட்டும் 10-15 பேர் பிடித்து கொண்டு இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிற்கிறாங்க. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஜெனரேட்டர் அறையின் மீது அதிகப்படியான ரசிகர்கள் மோதுகிற காரணத்தினால் அந்த அலையை பார்க்க முடியுது. மொத்தமா இந்த ஜெனரேட்டர் அறையில மோதி உடைச்சிட்டு உள்ள போறாங்க. 20க்கு 20 சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜெனரேட்டர் அறையில கிட்டத்தட்ட 150ல இருந்து 200 பேர் உள்ள சீறி பாஞ்சு உள்ள போறாங்க. மேலும் விஜயினுடைய வாகனம் வருகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த ஜெனரேட்டர் அறைக்குள்ள இவங்கெல்லாம் உள்ள போறதுனால பாதுகாப்பு கருதி ஜெனரேட்டரும் அணைக்கப்படுது. ஏன் கரண்ட் அணைக்கப்படுதுன்னா அதுக்கான காரணம் பாதுகாப்பு தான். பின்னாடி இருந்து வரக்கூடிய கூட்டமும் முன்னாடி இருந்து வரக்கூடிய கூட்டமும் அதிக அளவிற்கு மோதி ஒரு பெரிய நெரிசலை உண்டாக்குறாங்க. மூச்சு விடுற அளவிற்கு கூட இடவசதி இல்லை. அதிகப்படியான வெப்பம் வெளியே உமிழப்படுகிறது. இந்த நேரத்தில் விஜய் வாகனம் முன்ன நகர்ந்து வந்து கொண்டிருக்க அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மரம் மேலையும் இந்த கடைகளில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப், அடுத்து ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய மாடிகள், எந்தெந்த பகுதிகளெலாம் அந்த இடத்துல ஹைட்டாக இருக்கோ அதில் அனைத்து பகுதிகளிலையும் தொண்டர்கள் ஏறி நிற்கிறாங்க. ஒரு தொண்டர் என்ன பண்றாருன்னு பார்க்க முடியுது. கையில ஒரு துண்டு போட்டு கீழே உள்ளவரை மேல தூக்கி விடுறாரு. விஜயினுடைய வாகனம் வந்துவிட்டது. விஜய் மேலே ஏறிவிட்டார். விஜய் வந்த உடனே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு அந்த இடத்துல ஏற்படுது. விஜய் பேச தொடங்கி ஒரு சில நிமிடங்கள்லேயே கீழே இருக்கக்கூடிய பல தொண்டர்களும் வாட்டர் பாட்டில் வேண்டும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே பின்னாடி அவருடைய தொண்டர்கள் எந்த அளவிற்கு மயங்கி ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது.
பெரிய கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக நாம் பார்ப்பது மைக் சரியாக வேலை செய்யாது. விஜய் பேசுறத கேட்க முடியல தொண்டர்களால். அப்போ விஜயினுடைய வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்பீக்கர் மட்டும்தான் பேசுறதை கேட்க முடியுது. அப்போ அதை நோக்கி போறாங்க. அப்போ கூட்ட நெரிசல் மேலும் அதிகமாகுது. தொடர்ச்சியாக தண்ணீர் பாட்டில் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சத்தம் மட்டும்தான் எழுப்பப்படுது. விஜய் வழக்கம் போல அவருடைய பேச்சை சரளமாக பேச முடியாமல் 3 முறை தடைபட்டு பேசி முடிக்க தொண்டர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குளறுபடியில் சிக்குறாங்க. நிலைமை சரியில்லை என ஆதவ அர்ஜுனா விஜயிடம் கூறுறாரு. அப்போ பேச்சை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வெறும் 7.5 நிமிஷத்துக்குள்ள அவர் பேச்சை மொத்தமாக முடிக்கிறாரு. அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் பெரிய அளவிற்கு நேற்று விட்டு போனதற்கு கூட்ட நெரிசலும் அங்கு இருக்கக்கூடிய நிலை கட்டுக்கடங்காமல் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருப்பார் என்பதை தான் இந்த காட்சிகள் எல்லாமே நமக்கு உணர்த்துகிறது. விஜய் பேசி முடிக்கும் போதே எறும்பு போல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் முன்னேறி உள்ள போயிட்டே இருக்குது. விஜய் வாகனம் கிளம்புறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனம் இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. மூச்சு திணறலில் சிக்கிய தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாகவே முதலுதவி சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனாலும் பயனில்லாமல் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். கரூர் கூட்ட நெரிசல் விபத்தை விசாரிப்பதற்காக அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழுவினர் தற்போதே விசாரணையை தொடங்கி இருக்கும் நிலையில் அந்த முழு அறிக்கையில் தான் இந்த விபத்திற்கான என்னென்ன காரணம் அப்படிங்கிற விவரங்கள் மொத்தமாக வெளிவரும். அதற்கு முன்பாக இந்தியாவிலையும் ஏன் தமிழ்நாட்டிலையுமே சமீப காலமாக கூட்ட நெரிசலினால் ஏற்படும் மரணங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் மக்களாகிய நாமும் விழிப்புணர்வோடு குழந்தைகளையோ பெண்களையோ வயதானவர்களையோ இதுபோன்ற கூட்டங்களுக்கு அழைத்து செல்வதை தவிர்ப்பது நல்லது.